ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் இந்த குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கலாம், சத்தாகவும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறது எல்லாமே தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் புதினா தலை கொத்தமல்லி தலை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கோம். ஒரு கப்பு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. துருவன பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு தான் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். சாதாரண சாப்பாடு அரிசி தான். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணிக்கு வச்சோடனே அரிசி சேர்த்து ஒரு விசில் சிம்மில் 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிரியாணி பீட்ரூட் பிடிக்காதவங்களாம் கூட இது இஷ்டமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.